Hi friends, welcome back to the show. This is Famous Bikes. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெண்டு வண்டியுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வண்டி ஃப்ரெண்ட்ஸ். த மோஸ்ட் அவைட்டட் வெஹிக்கிள்ஸ். எங்கிட்ட நிறையா என்கொயரிஸ் வர்றது வந்து இந்த ரெண்டு வண்டியை பற்றி தான். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி டீசல் புல்லட்டுங்க. இப்போ தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வேலை செஞ்ச வண்டி. இது வந்து 7.5 HP புல்லட்டுங்க, 7 HP டீசல் வண்டி. ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த ரெண்டு வண்டி பற்றின கம்பெனி டீல்ஸ் நான் உங்களுக்கு வீட்டில் தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி டீசல் புல்லட் ஃப்ரெண்ட்ஸ். 1997 மாடல் கம்பெனி டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? எஃப்சி வந்து இந்த வண்டிக்கு இல்லை. எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அப்டேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஆன்லைன் செக் பண்ணிக்கலாம். வண்டி மாடல் சொல்லிடுறேன், 1997 மாடல் கம்பெனி டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2. லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். வண்டி அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். வண்டி அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இருக்கும். அவுட்லுக் கண்டிஷன் அப்படியே பாருங்கள். இந்த வண்டி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளச் சைடு, இன்ஜின் சைடு, கீர் பாக்ஸ் சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒர்க் பண்ணிக்குது. என்னென்னங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு லைனாக சொல்கிறேன். வண்டி அவுட்லுக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்லேருந்து வந்துடலாம். ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரு. ஃப்ரண்ட்டு மக்காடு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் போட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். க்ரோம் மக்காடு போட்டுருக்குது. வண்டியோட மெயின் ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி டிஸ்க் ஆல்டர் பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? டிஸ்க் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு காமிக்கிறேன். டிஸ்க் எல்லாமே நல்லா ஷார்ப்பாகவே ஒர்க் ஆகுது. கிளாசிக் டிஸ்க் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரிம்மு, ஸ்போக்ஸு, அந்த கிளாசிக் ஹப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கு. கிளாசிக் ஃபோர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குது. இந்த செட் அப்படியே கம்ப்ளீட்டாக பூசு, சரிங்களா? வண்டி நம்பரும் பார்த்துக்கோங்க, TN 27J 2582, சரிங்களா? ஃப்ரண்ட் டூம் பூசு. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ரீசெண்டாக மாற்றிக்குது. சிட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருது ஃப்ரெண்ட்ஸ். எல்இடி பல்பு, ப்ளூ கலர் எல்இடி பல்ப் கொடுத்துருது. உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு எல்இடி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எல்லாமே போட்டு காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் பாருங்கள். வண்டியில் ஸ்பீடோமீட்டர் பாக்ஸு, ஒயரு, ஸ்பீடோமீட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா பூசு தான், சரிங்களா? அப்படியே ஹேண்டில் பார், டபுள்யூ ஹேண்டில் பார் போட்டுருக்குது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சோக் ஒயர், எக்ஸ்லேட்டர் ஒயர் எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக மாற்றிக்கிறேன். டேங்க் கவரும் இருக்குது. வண்டி இன்ஜின் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 HP தான். கம்பெனி டீசல்னாலே உங்களுக்கு 6 HP தான் வரும். சென்டர் பெட்லேயே தான் வரும், கம்பெனி பெட்டு. இன்ஜின் தெளிவாக இருக்கும். நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் பீட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டியில் மெயினாக வைப்ரேஷன் இருக்காது. நீங்கள் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இந்த வண்டி நான் அரௌண்ட் ஒரு 300 km ஓடிட்டு வந்தேன். நீங்கள் 75+ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணி வண்டி கரெக்டாக ஓட்டினீங்கன்னா நல்லா மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த வண்டியில். அதையும் நான் சொல்லிடுறேன். வண்டியில் கீர் ஸ்லிப்பிங் எதுவும் இல்லை. இந்த கிக்கர் ராடுமே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ் தான் போட்டிருக்குது. அதே மாதிரி ஆயில் சர்வீஸ் எல்லாமே தெளிவாக பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் ஆயில், கிளச் ஆயில், ஏர் ஃபில்டருக்கு, கீர் பாக்ஸ் ஆயிலுமா கொண்டு எல்லாமே மாற்றியாச்சு. நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆசிட்டிஸ் அப்படியே ஓட்டர் கண்டிஷன் தான். நீங்கள் அப்படியே எடுத்து எஃப்சியும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஃப்சி ப்ராசஸ் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் அப்டேட் ஆகிருந்தால் உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் எஃப்சி பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி பேக் சேக்கப்ஸரும் வந்து பார்த்தீங்கன்னா பூசு தான் போட்டுருக்குது. சைலன்சருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைலன்சரு பூசு தான் போட்டுருக்குறேன். பேக் டயரும் பூசு, பேக் ரிம் அண்ட் ஸ்போக்ஸுமே பூசு. ஸோ 2 வீல் செட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பூசு. பேக் டயரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சேரீ கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்கிறாங்க. ஸ்டேவோட ஒரு சேரீ கார்டு. இந்த சேரீ கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பூசு போட்டுக்கிறேன். செயின் ஸ்ப்ரைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்கிறேன். செயின் ஸ்ப்ரைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மாற்றிக்கிறேன். செயின் ஸ்ப்ரைட்டு பூசு தான் போட்டுருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியில் ஒயரிங் பேட்டரி எல்லாமே நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹார்னும் வந்து பார்த்தீங்கன்னா பூசு தான் போட்டுருக்குது. கிளச் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு பெல்லு மாற்றிக்கிறேன், சரிங்களா? கிளச்சு பெல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மாற்றிக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும்.
சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சீட்டு போட்டிருக்குது. அதே மாதிரி இந்த பம்பரையும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பம்பரு. எனக்கு பர்சனலாக வந்து இந்த பம்பர் தான் பேசிக்காக பிடிக்கும் புல்லட்டுக்கு. நல்லா லுக்காகவும் இருக்கும், உங்களுக்கு சேஃப்டி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி ஒயரிங் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே நீங்கள் ஓட்டுற கண்டிஷன் தான், வண்டியிலலாம் எந்த ஒர்க்கும் இருக்காது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடறேன், நீங்கள் பாருங்கள். வண்டி இன்ஜின் கண்டிஷன் பார்த்துக்கோங்க, இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும். லெஃப்ட் சைடுமே எந்த நாய்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் பீட் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கேட்கும். பாருங்கள், பல்ப் எல்இடி பல்ப் போட்டிருக்குது. இது வந்து லோ பீமு, இது வந்து பார்த்திங்கன்னா ஹை பீமு. ஸோ நைட்டு வெல்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். நைட் ரைடிங்கே போகிற மாதிரி இருந்தால் இண்டிகேட்டர்ஸும் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் ரைடு போயிட்டு ப்ரைஸ் செக் பண்ணி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஹலோ கைஸ், வாங்க இப்போ வண்டியில் ரைடு போகலாம். ஃபஸ்ட்டு நாம் ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டீசல் போட்டுங்க. வண்டி பார்த்துருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணுறக்கலாம் ரொம்பவுமே ஃப்ரீயாக இருக்கும். நார்லிங்லேருந்து எல்லாமே பூஸ்ட் தான் போட்டுருக்குது. ஃபஸ்ட் கியர் போட்டேன் பாருங்கள். ஹாரன்லேருந்து எல்லாமே நீட்டாக ஒர்க் ஆகும் வண்டியில். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கொண்டு எல்லாமே மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படியே வண்டி ஓட்ட கண்டிஷன் தான், மேஜராக நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த வண்டியை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்தேன். உண்மையிலே சொல்கிறேன், வண்டி நல்லா இருக்குது. நல்லா நீங்கள் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வண்டியில், சரிங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன், நல்ல மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வண்டி பீட் தான் ஃப்ரெண்ட்ஸ், சைலன்சர் பீட் தான். அதே மாதிரி பிக்கப்பும் வண்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி டிஸ்க்கு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்க் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நம்ம நார்மல் ட்ரம் பிரேக் மாதிரிலாம் சட்டனாலும் பிடிக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணுறப்போ ஃபோர்த் பேக் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஸ்கிட் ஆகாமல் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் ஒர்க் ஆகும். நம்ம ஒரே அடி தான் நியூட்ரல் ஆயிடுச்சு. திரும்பி ஃபஸ்ட் கியர் போட்டு நம்ம போகலாம். காற்று பயங்கரமாக அடிக்குது. வாய்ஸ் எந்தளவுக்கு கேட்குதுன்னு தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுறக்கு வண்டி பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலி இன்னொரு வண்டி சேர்த்து போட வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த வண்டி இன்னும் ரெடி ஆகலை. அந்த வண்டி வந்து நெக்ஸ்ட் சைடில் சேர்த்து போடுறேன். இண்டிகேட்டர்ஸ் இந்த எல்லாமே நல்லாயிருக்கும் ஓட்டுறக்கு வண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியை பற்றி ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா, வண்டி ஓடியும் பார்த்துருப்போம், வண்டி ஸ்டார்டிங் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து தெளிவாக வந்து வேலை செஞ்சுட்டு. நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கொண்டு போய் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எல்லா பக்கமும் வந்து எஃப்சி பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் உங்கள் வெஹிக்கிள் அப்டேட் ஆகிருந்தால் எந்த ஆடியோவாக இருந்தாலும் நீங்கள் எஃப்சி பண்ணிக்கலாம். உங்கள் ஆடியோவில் எஃப்சி பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்டுக்கோ, நீங்கள் வந்து வண்டி பாருங்கள். ஓகேங்களா. ஓகே, இப்போ அப் டு தி பாயிண்ட் நம்ம ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட் வருவோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,03,000 ஃப்ரெண்ட்ஸ், 1,03,000. அதுலேருந்து கொஞ்சம் நெகோஷியல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெகோஷியல் பண்ண முடியும், அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஹெவி பார்கெயின் வேண்டாம். வண்டியை பற்றி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நேரில் வந்து பாருங்கள், தரம் ஓட்டி பாருங்கள். ஆர்சி புக்கு எல்லாமே தரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி நல்லா ஓட்டி பார்த்து தரம் நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஃபைனலாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து அந்த ஏல்ட்ரஸ் புக்கில் பார்த்து நம்ம இன்றைய வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோட செகண்ட் வண்டிங்க, ரெண்டாவது வண்டியாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 1988 மாடல், 1988 மாடல் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்குமே கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2027 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. இன்சூரன்ஸு லைவில் தான் இருக்குது. வண்டி பழைய ஆர்சி இருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. வண்டி அவுட்லுக் பாருங்கள், வண்டி அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இருக்கும். மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணிக்குது. அந்த வண்டியும் சரி இந்த வண்டியும் சரி வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட் தான். இந்த வண்டியோட மெயின் ஸ்பெஷாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏஆர்எஸ் இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ், 7.5 HP இன்ஜினு. சரிங்களா. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தது ஏஎல்எஸ்பி வண்டி இருக்குதா இதுதான் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒன்று வந்துருக்குது. இந்த வண்டியில் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன். அப்படியே நீங்கள் அவுட்லுக்கெலாம் பாருங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்லேருந்து வந்துடலாம். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மாற்றி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 95% இருக்குது ஃப்ரண்ட் டயரு. ஃப்ரண்ட் மக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஸ்க்ராட்ச் இருக்குது, அதே சொல்லியிருக்கேன். வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க, TSJ 2832 2832 வண்டி நம்பரு. ஃப்ரெண்டு டூம் பூஸு. பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பம்பர் போட்டிருக்குது. ரூட் சார்னு பெருசு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மியூசிக் கட் அவுட்ரு போட்டிருக்குது இந்த வண்டியில், அதே சொல்லிடுறேன். இந்த டாப் வியூவும் பாருங்கள். ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பார் போட்டிருக்குது. இந்த வண்டியோட மெயின் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குற 2 வண்டியுமே வந்து இன்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏஎல்எஸ்பியோட மெயின் ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பிக்கப்பு அண்டு பீட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ அந்த வண்டிக்குமே இந்த வண்டிக்கு நமக்கு இப்போ இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பீட் டிஃப்ரென்ஸு உங்களுக்கே தெரியும். இது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே வண்டியில் மெயினாக வைப்ரேஷன் கிடையாது. சென்டர் பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிக்குது. சரிங்களா. சென்டர் பெட் வண்டி கீ ஸ்லிப்பிங்கில் இது இல்லை. வண்டியில் வைப்ரேஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி பிக்கப் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த வண்டி வந்து நேரில் வந்து ஓட்டி பார்த்தா இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வண்டி பிக்கப் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். கீ ஸ்லிப்பிங் கிடையாது, வண்டியில் வைப்ரேஷன் கிடையாது. இந்த பில்லினும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. இது வந்து ரெடிமேட் கிடையாது, செஞ்சு போட்டுக்குது. செஞ்சு குரோமியம் போட்டுக்குது, அதே சொல்லிடுறேன். இந்த வண்டியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரிம் பூசு போட்டுக்குது. பேக் ரிம் பூசு, பேக் டயர் பூசு.
பேக் டயர் வந்து புதுசு போடுது. இந்த நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு நம்பர் பிளேட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, குட்டி நம்பர் பிளேட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஒன் சைடு சேரீ கார்டு வந்துடும். பேக் சேக்கப்ஸரும் வந்து ரீசெண்டாக மாற்றிங்குது. செயின் ஸ்ப்ரைட் கண்டிஷன் நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். செயின் ஸ்ப்ரைட் கண்டிஷன் நல்லாயிருக்கும். இந்த ஓல்டு மோனோகிராம் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 88 வண்டியோட வந்து ஒரிஜினல் என்ஃபீல்டு மோனோகிராமு. சரிங்களா, என்ஃபீல்டு மோனோகிராமோடு இருக்குது வண்டியில். அதே மாதிரி பேட்ரி, ஒயரிங்கு, ஹார்னு, இண்டிகேட்டர், லைட்லேருந்து எல்லாமே இருக்குது வண்டியில். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஷேப்பான வண்டி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் மேஜராக எந்த ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்காது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சிட் லைட்டு, இண்டிகேட்டர்ஸு, ஹார்ன் வந்து மியூசிக் கண்ட்ரோலோட இருக்குது பாருங்கள். அதே மாதிரி போத் கிளச் கையிலேருந்து ஃப்ளைவீல் கையில் இருக்குது. ஸோ ஹெட்லைட் வெளிச்சம்னா உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தலாம். வாங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டி பீட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், 7 ஸ்பீடோட பீட்டு. லெஃப்ட் சைடில் எந்த நாய்ஸும் இல்லை, எல்லாமே நீட்டாக இருக்கும். அவங்க ஹெட்லைட் போட்டு காமிக்கிற பாருங்க. ஹெட்லைட் வெளிச்சம் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும். இப்போ ஹை பீம் இருக்குது, லோ பீம் போடுறேன். வண்டி இது ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ரெண்டு வண்டியுமே வந்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், வைப்ரேஷன் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி ரைடு போயிட்டு ப்ரைஸ் செகண்ட் பண்ணி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. செகண்ட் வெஹிக்கிளுங்க, நம்ம எலக்ட்ரிக் பீப்புளோட தான் நீங்கள் இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். பிரேக் கிக் தான், பம்பெல்லாம் எதுவும் பண்ணவே தேவையில்லை. ஃபஸ்ட் கியர் போட்டேன். என்னதான் இருந்தாலும் 7 HP தான் ஃப்ரெண்ட்ஸ். பிக்கப் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த டியூன் வேணுமோ நீங்கள் மியூசிக் கண்ட்ரோலர் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஹார்ன் அடிக்கும். இந்த வண்டி எடுத்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி எடுத்திங்க நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் வாஷ்லாம் பண்ணி ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிவர்ஸ்லாம் மாற்றிடுங்க, இதெல்லாம் ப்ளே போயிடுச்சு. அதே நான் சொல்லிடுறேன். கிளட்ச் லிவரு, பிரேக் லிவரு, ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி பண்ணிக்கோங்க இந்த வண்டி எடுத்து. வண்டி சீருது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். வண்டி ஓட்டுறக்கெல்லாம் அருமையாக இருக்குது இந்த வண்டி. ஏர் பிரஷோட இன்னொரு மெயின் ப்ளஸ்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீரே கம்மி பண்ண தேவையில்லை. நீக்காமல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போகும்.
அது இன்னொரு ப்ளஸ் இந்த வண்டியில். 7 ஹெச்பியாகவே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வேலை செய்யணும்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்கப் ஸ்பீடெலாம் வராது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே வராது. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வேலை செஞ்சுருக்கணும், ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு டியூனிங் எல்லாமே பண்ணியிருந்தால் தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு 7 ஹெச்பியில் வரும். திருப்பிக்கலாம் அப்படியே. இந்த வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்குது. நல்லா இது ஓட்டுறதுலாமே க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷனை யாரும் செக் பண்ணுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபோன் நம்பரு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வண்டி இருக்குதா இல்லையா எல்லாமே வந்து நான் அதிலே சொல்லியிருப்பேன். வண்டி அவைலபிளாக இருக்குதா இல்லை சேல் ஆகிடுச்சா எல்லாமே வந்து நான் அதிலே சொல்லியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ணாலுமே பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் வண்டியை இருக்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. 1988 மாடல், என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட், 7 ஹெச்பி புல்லட் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 2027 வரைக்குமே கரண்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் இருக்குது. பழைய ஆர்சி வந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அப்படி நம்ம ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட் வருவோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 ஃப்ரெண்ட்ஸ், 1,10,000. அதுலேருந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெகோஷியேட் பண்ண முடியும். எல்லா வீலும் தெளிவாக சொல்கிற மாதிரி தான் வீட்டுக்கு தான் நெகோஷியேட் பண்ண முடியும். ஹெவி பார்க்கிங் தயவு செஞ்சு வேண்டாம். வண்டியெல்லாம் நேரில் வந்து பாருங்கள், தரம் ஓட்டி பாருங்கள். ஸ்மார்ட் கார்டாக தரம் செக் பண்ணி வண்டியில் ஓட்டி பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு நல்ல கண்ணவங்க வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you friends.